श्रीगुरुभ्यो नमः। हरिः ओम्। आत्मा भिन्न शिवाकारं चिदानन्दघनं गुहं प्रकाशं विमलं शान्तं ब्रह्मण्यं समुपास्महे। शान्तविमलप्रकाश आत्मगुगजिदानन्दमण्डिता प्रकाशानन्दमिथुनासा कुलश्रेणी सदा जयति। सद्गुरुचरणारविन्दाभ्यां नमः। शृङ्गारादिरसालयं त्रिभुवनी माल्यैरतुल्यैर्युतं सर्वाङ्गीनसदङ्गरागसुरभि श्रीमद्वपुर्दीपितं ताम्बूलारुणपल्लवाधरयुधं रम्यं त्रिपुण्ड्रं ददत्फालं नन्दनचन्दनेन जननि ध्यायामि ते मङ्गलम्. குருநாதாளனுடைய பரமகிருப்பையில் துர்வாச மகரிஷியினால் அருளப்பட்ட ஸ்ரீ சக்தி மகிம்ன ஸ்தோத்திரத்தினுடைய 40வது ஸ்லோகத்தை பார்த்துட்டு இருக்கோம். இந்த ஸ்லோகத்தில் துர்வாச மகரிஷி பரதேவதையினுடைய பாலம் அப்படின்னு சொல்லக்கூடிய நெற்றி பகுதியையும் அம்பாளினுடைய பல்லவம்னு சொல்லக்கூடிய உதடுகளையும் ஸ்தூல ரூபமாகவும் சூக்ஷ்ம ரூபமான சரீரத்தையும் தியானம் பண்ணி இந்த ஸ்லோகத்தை சொல்கிறார். ரொம்ப அற்புதமான ஸ்லோகம். ஸ்லோகத்தினுடைய அன்வயமானது எப்படி இருக்குது அப்படின்னா, ஹே ஜனனி ஸ்ருங்காராதி ரசாலயம் அதுல்யைஹி திரிபுவனி மால்யைஹி யுதம் சர்வாங்கீன சதங்கராகசுரபி ஸ்ரீமத்வபுர் தீபிதம் தாம்பூல அருண பல்லவ அதரயுதம் நந்தன சந்தனேன ரம்யம் திரிபுண்ட்ரம் ததத் தே மங்களம் பாலம் ஸ்மராமி தியாயாமி அப்படின்னு ரொம்ப அற்புதமான அன்வயம் இந்த இடத்துல. ஹே ஜனனி அப்படின்னு ஜெகன்மாதாவாக இருக்கக்கூடிய பரதேவதை, உலகத்தை எல்லாத்தையும் ஈன்று எடுத்தவள் தாயே அப்படின்னு சம்போதனமாக கூப்பிடுறார். மேலே ஸ்ருங்காராதி ரசாலயம் அப்படிங்கிறார். கவிகள் எல்லாரும் இந்த ரசம் நவரசங்கள் அப்படின்னு சொல்லுவாளே, இந்த நவரசங்களுக்கும் இருப்பிடமாக இருக்கக்கூடிய அம்பாளினுடைய முகமே அப்படிங்கிறார். ஸ்ருங்காராதி ரசாலயம், ஆதி அப்படிங்கிற சப்தத்தினால ஸ்ருங்காரம், ஹாஸ்யம், கருணம், ரௌத்ரம், வீரம், பயானகம், பிகத்ஸ்யம், அத்புதம், சாந்தம் அப்படின்னு இருக்கக்கூடிய 9 விதமான ரசங்கள் நவரசங்கள்னு ரொம்ப பிரசித்தம். இது ஸ்ருங்காரம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா சிவனும் சக்தியும் சேர்ந்து இருக்கக்கூடிய அந்த ஒரு பாவத்தில் ஏற்படக்கூடிய ஒரு பாவனை இருக்கே, அதுக்கு ஸ்ருங்காரம் அப்படின்னு சொல்லுவா. இதே சிருங்காரமானது வேற யாராவது சிவனை அந்நியமாக வேற யாராவது அந்த மாதிரி பாவத்தை நினைச்சான்னா அவர்கள் அப்போ நினைக்கும் பொழுது ஏற்படக்கூடிய ஒரு பாவனையானது பிகத்ஸ்யம்னு சொல்லக்கூடிய ஒரு அவர்ஷன்னு சொல்லுவாளே, அதில் ஏற்படக்கூடிய மற்றவர்கள் இது மாதிரி சிருங்காரம் பண்ணினாக்க அதுலேருந்து ஏற்படக்கூடிய ஒரு பாவத்துக்கு பிகத்ஸ்யம், ஒரு அருவருப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ரசம். ஹாஸ்யம் அப்படிங்கிறது தோழிகளோட விளையாடின்னு இருக்கும்போது ஏற்படக்கூடிய ஒரு சிரிப்புத்தன்மை, ரொம்ப விளையாடும் போது ஏற்படக்கூடிய ஒரு ஹாஸ்யம், புன்சிரிப்பு. கருணாரசம் அப்படிங்கிறது பக்தர்கள் மேலே பார்த்த உடனே ஏற்படக்கூடியது, அவர்கள் மேலே இருக்கக்கூடிய ஒரு தயையினால் ஏற்படக்கூடிய ஒரு கருணை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ரசம். ரௌத்ரம் அப்படிங்கிறது சிவன் தலைமையில் வச்சுட்டு இருக்கக்கூடிய கங்கையை ஸ்மரிச்சா, இது என்ன கங்காதேவியை போய் இப்படி தலைமையில் தூக்கி வச்சுட்டுருக்காளே அப்படின்னு நினைக்கும் பொழுது அம்பாளுக்கு ஏற்படக்கூடிய ஒரு ரௌத்ரம், கோபம். வீரரசம் அப்படிங்கிறது பண்டாசுரன் மாதிரி இருக்கக்கூடிய அசுரர்களை ஜெயிக்கிறதுக்கு ஏற்படும் பொழுது ஏற்படக்கூடிய ஒரு எண்ணம் இருக்கே, அதுக்கு வீரரசம். இதுவும் முகத்தில் காமிப்பாலாம். இது பயானகம் அப்படிங்கிற ஒரு ரசம். இது சிவனை மேலே அப்படி உட்காந்து தியானம் பண்ணிகிட்டே இருக்கார், பாம்புலாம் மேலே ஏறின்னு இருக்கு.
பாம்பெல்லாம் பார்த்த உடனே இது ஏதாவது கடிச்சிட போகிறதே அப்படின்னு நினைக்கும் பொழுது ஏற்படக்கூடிய ஒரு பாவத்துக்கு பயானகம் அப்படின்பா. மேலே அத்புதம், சிவன் பண்ணக்கூடிய லீலைகளை தியானம் பார்க்கும் பொழுது இவளுக்கு ஏற்படக்கூடிய ஒரு எண்ணத்துக்கு அத்புதம், ஆஹா இப்படி கூட பண்ண முடியுமா அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு ரசம். சாந்தம் அப்படிங்கிறது ஆத்மஸ்வரூபத்தையே தியானிச்சுண்டு சாந்தமாக இருக்கக்கூடியது. இப்படியாக நவரசங்கள் அப்படின்னு சொல்லுவா. இந்த 9 ரசங்களும் அம்பாளினுடைய முகத்திலேயே எப்பவும் இருந்துகிட்டே இருக்கான். ஒன்று ஒரு சந்தர்ப்பத்தில் பிரகடனமாகும். மற்ற நேரத்தில் எல்லாத்துக்கும் வாசஸ்தானமாக இருக்கக்கூடியது அம்பாளினுடைய முகம். அப்படிங்கிறதுனால இந்த இடத்துல துர்வாச மகரிஷி சிருங்காராதி ரசாலயம் அப்படின்னு சொல்கிறார். மேலே அதுல்யைஹி திரிபுவனி மால்யைஹி யுதம் அப்படிங்கிறார். நம்ம பூஜைகள்லாம் பண்ணும்பொழுது மல்லிகா, மாலதி, ஜாதி, சம்பக, அசோக, சதபத்ர, பூக, புகலி, புன்னாக, கல்ஹார, முக்கிய, சர்வர்த்தங்குசுமமாலா கல்பயாமி நமஹா அப்படின்னு ஒரு உபச்சாரம் பண்ணுவோம். இந்த மாதிரியான புஷ்பங்கள் 3 உலகங்கள்லேயும் கிடைக்கக்கூடிய உத்தமமான புஷ்பங்கள் என்னென்னலாம் இருக்கோ, பூஹு புவஹ ஸ்வஹான்னு சொல்லக்கூடிய சொர்க்கம், மர்த்தியம், பாதாளம், இப்படியாக சர்வ உலகங்களிலும் கிடைக்கக்கூடிய உத்தமமான புஷ்பங்கள் என்ன இருக்கோ அவைகளால் கோக்கப்பட்ட மாலை அப்படிங்கிறா. இப்படியாக தேவர்கள், அசுரர்கள், மனுஷர்கள் எல்லாரும் ஹம் ஆகாசாத்மிகாயே புஷ்பம் கல்பயாமி அப்படின்னு அத்தனை பேரும் தியானம் பண்ணுறா. இந்த புஷ்பங்கள் எல்லாம் அம்பாளை போய் சேர்றதுனால அவைகளால் கோர்க்கப்பட்ட மல்லிகா, மாலதி இத்தியாதி வாசனமான இருக்கக்கூடிய புஷ்பங்கள் எல்லாத்தையும் சேர்த்து அதனால் பண்ணின ஒரு மாலையை அம்பாள் போட்டுருக்கா அப்படிங்கிறது தான் அதுல்யைஹி. இதுக்கு சமமில்லாத இருக்கக்கூடிய அளவுக்கு ரொம்ப அதுல்யைஹி திரிபுவனி 3 உலகத்திலும் கிடைக்கக்கூடிய மால்யைஹி யுதம் இவைகள்னால் போட்டுருக்கக்கூடிய வாஸ்தவத்தில் அம்பாளுக்கு சைத்தன்ய குசுமாராத்யா சைத்தன்ய குசுமப்பிரியா அப்படின்னு சைத்தன்ய குசுமன் தான் ரொம்ப பிரியமா அம்பாளுக்கு. கதம்ப குசுமப்பிரியா அப்படின்னு சொல்கிறா. இப்படியாக 3 உலகங்களிலும் கிடைக்கக்கூடிய உத்தமமான புஷ்பங்கள்னால கோக்கப்பட்ட மாலையினால் அலங்கரிக்கப்பட்டவள் அப்படின்னு சொல்றார். மேலே சர்வாங்கீன சதங்க ராகசுரபி அப்படிங்கிறார். அத்தனை உபாசகர்களும் லம் பிருத்திவியாத்மிகாயே கந்தம் கல்பயாமி அப்படின்னு பிருத்திவியாத்மகமாக இருக்கக்கூடிய சர்வத்தையும் கந்தம் அப்படின்னு ஒரு உபச்சாரத்தினால பண்ணிகிட்டே வரோம். அதை எல்லாத்தையும் சேர்த்து சந்தன, அகரு, குங்கும, மிருகமத, கற்பூர, கஸ்தூரி, கோரோச்சனாதி திவ்ய கந்த சர்வாங்கீன விலேபனம் கல்பயாமி நமஹா அப்படின்னு இத்தனை அஷ்டகந்தங்கள் சுகந்தமாக இருக்கக்கூடிய சர்வத்தையும் சேர்த்து அம்பாளினுடைய சரீரங்களில் சர்வாங்கீன விலேபனம், சர்வ அங்கங்களும் தலையிலேருந்து கால் வரைக்கும் சர்வ அங்கங்களும் இந்த மாதிரியான சேர்த்து தடவப்பட்டு அதிலிருந்து வரக்கூடிய மகரந்தம் அப்படியே கமக்கர் தான். ரொம்ப பரதேவதையினுடைய சரீரம் கமக்கர் தான். இதில் சந்தன சுகந்தம் அப்படின்னு சொல்லக்கூடியதில் மனோமய பிராணமயங்க கோஷங்களை எல்லாத்தையும் கூட சேர்த்து வடிவமாக இருக்கக்கூடிய சூக்ஷ்ம தேகத்தையும் தியானிக்கிறார் அப்படின்னு சார் ஸ்ரீ சிதானந்தநாதர் தன்னுடைய உரையில் சொல்கிறார். மேலே ஸ்தூல ரூபமாக முதல்ல சொன்னது இந்த மல்லிகா மாலதின்னு சொல்லக்கூடிய மாலைகள்னால் அலங்கரிக்கப்பட்டது அப்படிங்கிறது ஸ்தூல ரூபமாகவும், இந்த மகரந்தத்தினால கமகமன் இருக்கக்கூடிய இந்த சரீரம் இருக்கே அதை சூக்ஷ்ம சரீரம் அப்படின்னும் இந்த இடத்துல சார் ஸ்ரீ சிதானந்தநாதர் கொடுக்குறார். ஸ்ரீமத் வபுர் தீபிதம் சிறந்து விளங்கக்கூடிய அம்பாளினுடைய சரீரம், ஸ்தூல ரூப சரீரம், சூக்ஷ்ம ரூப சரீரம் ரெண்டுத்தையும் தியானம் பண்ணுறார் அப்படின்னு இந்த இடத்துல. தாம்பூல அருண பல்லவ அதரயுதம் அப்படிங்கிறார். நம்ம தமாலதல கற்பூர பூகப அகசமன்விதம் ஏலா பத்திரத சம்யுக்தம் தாம்பூலம் பிரதிகிஹ்யதாம் அப்படின்னு கற்பூர வீட்டிகை அப்படின்னு சொல்லக்கூடிய பீடா மாதிரி ஒன்று எல்லாரும் எல்லா உபாசகாலம் சமர்ப்பணம் பண்ணுறா. அந்த அத்தனையும் அம்பாள் வாயில் போட்டுண்டு சர்வணம் பண்ணுறதுனால அம்பாளினுடைய உதடுகள் எல்லாம், நாக்கு உதடு எல்லாம் செக்கச்சவேர்னு இருக்கான்.
நவவித்ரும பிம்பஸ்ரீ நெக்காரி ரதனச்சதா அப்படின்னு ஒரு நாமம் அம்பாளுக்கு. தாம்பூல பூரித முகி அப்படின்னு அம்பாளுக்கு ஒரு நாமா. கற்பூர வீட்டிகாமோத சமாகர்ஷ திகந்தரா இப்படின்லாம் நாமா. இதில் சொல்லியிருக்கிறபடி அம்பாள் இந்த தாம்பூலாதி சர்வணங்கள்னால அம்பாளுடைய உதடு அப்படியே செக்கச்சவேர்னு இருக்கான். அதை தியானம் பண்ணுறார். நந்தன சந்தனேன ரம்யம் திரிபுன்றம் அப்படின்னு ரொம்ப அழகாக இருக்கக்கூடிய மனசை ஆக்கர்ஷிக்கக்கூடிய சந்தனங்கள்னால 3 ரேகையில் அம்பாள் நெத்தியில் போட்டுருக்கக்கூடிய பாலம்னு சொல்லக்கூடிய நெத்தியில் போட்டுருக்கக்கூடிய விபூதி ரேகைகள் 3 ரேகைகள், அதுக்கப்புறம் சந்தனத்தினால திலகம், இது எல்லாத்தையும் சேர்த்து தியானம் பண்ணி ததத்தே மங்களம் பாலம் தியாயாமி, இதை நான் தியானிக்கிறேன், உன்னுடைய ரொம்ப மங்களகரமாக இருக்கக்கூடிய உன்னுடைய நெற்றி பாகத்தை நான் தியானிக்கிறேன் இப்படின்னு அம்பாளுடைய மங்களகரமாக இருக்கக்கூடிய நெற்றியையும் ஸ்தூல ரூபமாகவும் சூக்ஷ்ம ரூபமாகவும் இருக்கக்கூடிய அம்பாளுடைய சரீரம், அம்பாளுடைய உதடு, மாலைகள் எல்லாத்தையும் சேர்த்து ரொம்ப அப்படியே இதில் ரமிச்சு போய் அப்படியே இந்த இடத்துல சொல்கிறார் இந்த ஸ்லோகத்தில். இதே மாதிரி சௌந்தரிய லகரியிலையும் சங்கர பகவத்பாதால் இந்த நவரசங்களை பற்றி சொல்லக்கூடிய ஒரு ஸ்லோகம் இருக்குது. அதையும் பார்த்து பூர்த்தி பண்ணுவோம். கவீனாம் சந்தர்ப்பஸ்தபக மகரந்தைக ரசிகே கடாட்சௌயாட்சேப பிரமரகலபௌ கர்ணயுகலம் அமுஞ்சந்தௌ திருஷ்ட்வா தவ நவரசாஸ்வாததரளௌ அசூயா சம்சர்காத் அலிகநயனம் கிஞ்சிதருணம் அப்படின்னு சௌந்தரிய லகரியில் 50வது ஸ்லோகம். கவிகள் எல்லாரும் அம்பாளுடைய முகத்தில் இருக்கக்கூடிய அந்த பிரகாசத்தை பார்த்து 9 விதமான ரசங்களையும் அனுபவிக்கிறாளாம். நவரசாஸ்வாத தரளவு, அம்பாளுடைய முகத்தில் இருக்கக்கூடிய 9 விதமான ரசங்களையும் அனுபவிக்கிறாளாம். அனுபவித்து அவள் சொல்லக்கூடிய அந்த கவித்துவத்தினால சொல்லக்கூடிய வார்த்தைகளானது சப்தரூபமாக இருக்கிறதுனால அவைகள் அம்பாளினுடைய காதில் போய் விழறது. கர்ணயுகலம், அது எப்படி இருக்குன்னா மகரந்தைக ரசிகே, ரொம்ப மகரந்தம் மாதிரி ரொம்ப ஸ்வீட்டாக தேன் மாதிரி இருக்கான் அந்த வார்த்தைகள். அது காதில் போய் சேர்றதான். இந்த காதில் இருக்கக்கூடிய இந்த மகரந்தங்களை கண்ணானது என்ன பண்ணுறதான், எல்லாரையும் இந்த 2 கண்கள் இருக்கே, சூரியன் சந்திரனாக இருக்கக்கூடிய 2 கண்கள் இருக்கே, இந்த 2 கண்களும் இங்கேருந்து அங்கே அங்கேருந்து இங்கே எல்லாரையும் கடாட்சிக்கிறதுக்கோசரம் கண் விழியானது இப்படி அப்படியும் போயிட்டு வர்றது எப்படி இருக்குது அப்படின்னா, அம்பாளினுடைய கண் விழி லெஃப்ட்லேயும் ரைட்லேயும் போயிட்டு வர்றது பிரமர கலபௌ, அது பிரமரம் மாதிரி இருக்கான் அம்பாளினுடைய கண்ணுடைய விழி. அது இந்த பக்கம் போகக்கூடிய கண்ணு இந்த காதில் இருக்கக்கூடிய மகரந்தத்தை போய் பிரமரமானது எடுத்துன்னு வந்துடுறதான். அதே இந்த பக்கம் கடாட்சிக்கும் பொழுது இந்த காதில் இருக்கக்கூடிய பிரமரம், இந்த காதில் இருக்கக்கூடிய மகரந்தத்தை இந்த கண் விழியானது போய் சாப்பிட்றதான். இப்படியாக கண்களும் காதில் இருக்கக்கூடிய மகரந்தத்தை 2 கண்ணும் சாப்பிட்றதான். இப்படியாக சாப்பிட்டுன்னு இருக்கக்கூடியதை மேல் கண்ணாக இருக்கக்கூடிய நெற்றிக்கண் இருக்கே, அலிக நயனம் கிஞ்சித் அருணம், அது கொஞ்சம் செவந்து போயிடுதான். என்னத்தினால அப்படின்னா, அந்த மேலே இருக்கக்கூடிய கண்ணானது மேலையும் கீழையும் போயிட்டு வந்ததுன்னா கூட நெத்திக்கும் லலாட்டத்துக்கும் மேலே இருக்கக்கூடிய கீழே இருக்கக்கூடிய புருவோர் மத்திய வரைக்கும் தான் அது வர முடியும். அப்போது அதனால இந்த காதில் இருக்கக்கூடிய மகரந்தத்தை அனுபவிக்க முடியலையே அப்படின்னு தாபப்பட்டு அதனால அசூயையானது ஏற்பட்டு அசூயா சம்சர்காத்து அலிகநயனம் கிஞ்சிது அருணம், அது கொஞ்சம் செக்கச்சவேர்னு ஆயிடுத்து அப்படின்னு மகாபெரிவா கொடுத்துருக்கக்கூடிய ஒரு ரொம்ப அனுபவித்து சொல்லியிருக்கக்கூடிய ஒரு ஸ்லோகம். அது மாதிரி இந்த இடத்துல 9 விதமான ரசங்களும் நிவாசஸ்தானமாக இருக்கக்கூடிய அம்பாளினுடைய முகம், அம்பாள் போட்டு இருக்கக்கூடிய அதுல்யைஹி மாலை, 3 உலகத்தில் இருக்கக்கூடிய திரிபுவனி மால்யைஹி அதுல்யைஹி யுதம் அப்படின்னு 3 உலகங்கள்லையும் இருக்கக்கூடிய புஷ்பங்கள்னால் கோர்க்கப்பட்ட மாலை, அதுக்கு மேலே இருக்கக்கூடிய சர்வாங்கீன சதங்க ராக சுரபி அப்படின்னு சொல்லக்கூடிய அஷ்டகந்தங்கள்னால் போட்டு இருக்கக்கூடிய மகரந்தம், இத்தனையும் சேர்த்து
அம்பாளுடைய தாம்பூல சர்வணத்தினால வாய் சிகப்பப்பட்டு உதடுகள்லாம் சக்கச்சவேன்னு இருக்கக்கூடியது. இப்படியாக பாலமாக இருக்கக்கூடியது சந்தனத்தினாலையும் விபூதியினாலையும் அம்பாளுடைய பாலமானது அலங்கரிக்கப்பட்டு இருக்கக்கூடிய மங்களகரமான முகத்தை நான் தியானிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். ரொம்ப அற்புதமான ஸ்லோகம். இதுக்கு மேலே இருக்கக்கூடியது அடுத்த ஸ்லோகத்தில் அம்பாளுடைய கேசங்களை தியானம் பண்ணுறார். அதை அடுத்த அவகாசத்தில் மேலே பார்ப்போம். ஓம் சகனா பவது சகனோ புனக்து சக வீர்யங்கரவாவஹை தேஜஸ்வினாவதீதமஸ்து மா வித்விஷா